Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, கானான் தேசத்துக்குள்ளே போனவங்க துர்ச்செய்தியை பரப்புனாங்க, அது நல்ல தேசம் இல்லைன்னு சொல்லி. அதனால ஏற்பட்ட விளைவுகளை நம்ம பார்த்தோம். சரி, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோராகு என்பவன் தாத்தான் அபிராம் 2 பேரையும் கூப்பிட்டு இன்னும் ஒரு 250 பேரை சேர்த்து மோசைக்கு விரோதமாக ஒரு பயங்கரமான பழியை சுமத்தினாங்க. அது என்ன பழின்னா, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீங்க, அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். பாரு தம்பி தங்கச்சி, மோசை எய்த்துலேருந்து எவ்வளோ பாடுகள் பட்டு அந்த மக்களை வழிநடத்தி வந்திருக்கிற அந்த மோசேட்ட அந்த கோராகும் தாத்தான் அபிராம் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் வழி நடத்தலை, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீங்க, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார்கள், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டியதில்லைன்னு சொன்னோன்னே மோசைக்கு ரொம்ப மன கஷ்டம் வந்து அப்படியே முகங்குப்புற விழுந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு மீண்டும் இந்த கோராகு தாத்தான் அபிராம் எல்லாரையும் பக்கத்தில் கூடும்போது, நாங்கள் ஒன்றும் வரமாட்டோம், நீ என்ன எங்களை கூப்பிடுறது அப்படின்னு சொன்னோன்னே மோசைக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டம் வந்து, நான் உங்களிடத்தில் இனிமேல் நான் காணிக்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவருடைய ஒரு வல்லமை அந்த மக்கள் மேலே இறங்கி அநேகர பூமி, அவங்களோட பொருட்கள் மாடுகள் எல்லாம் சேர்ந்து பூமி அப்படியே விழுங்கிடுச்சு. இதை அநேக ஜனங்கள் பார்த்து ரொம்ப பயப்பட்டாங்க. ஆனால் மோசைக்கு ஒரு வைராக்கியம், ஏசப்பா ஒரு ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 12 கோத்திரத்திலிருந்தும் 12 கோல்களை கொண்டு வர சொல்லி அவங்க கோத்திரத்தில் உள்ள பேர்களை அந்த கோலில் எழுதி உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் வைக்க சொன்னார். அந்த லேவியின் கோலில் ஆரோனின் பேரை எழுதி வைக்க சொன்னாங்க. இப்படி 12 பேரும் 12 பேர்களை எழுதி 12 கோலையும் உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் கொண்டு வச்சாங்க. அன்னைக்கு இரவு ஒரு அதிசயம் நடந்து, என்ன அதிசயம் தெரியுமா? அந்த ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்து பூ பூத்து அதுலேருந்து வாதுமை பழம் வந்தது. மறுபடியும் அந்த 12 கோல்களை எடுத்து அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பார்க்க வைக்கும்போது, உண்மையிலே அவர்கள் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், நம்ம கலகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாளில் ஒரு முடிவெடுத்தாங்க. தம்பி தங்கச்சி பாருங்க, 12 கோலில் ஆரோனின் கோல் மட்டும்தான் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழத்தை தந்தது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால், தேவனை நம்ம எந்த காரியத்தில் குறை சொன்னாலும் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்ம என்ன குறை பேசினாலும், கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்திலேருந்து ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தரார். இந்த ஆரோனின் கோல் துளித்த நிமித்தமாக அந்த இஸ்ரவேல் மக்கள் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொன்னதை நம்பினாங்க. சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. ஜெபிப்போமா? கண்களை மூடி கை கூப்போம். அன்புள்ள இயேசப்பா, எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஞானி என்று எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எண்ணாமல், இயேசுவானவர் ஞானத்தில் வளர்த்தில் தேவ கிருபையிலும் மனுஷத்தில் அதிகமாக விதைத்தது போல உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு நல்ல பிள்ளைகளாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் வேறு ஒரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.